ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இன்னைக்கு வந்து ஊட்டி விளாக்ஸ் உடைய டே 2 வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா கார்டன், அது மட்டும் பொட்டானிக்கல் கார்டன், போட் ஹவுஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய கார்டன்ஸுக்கு போவோம். முக்கியமாக வந்து இந்த அனிமல்ஸுக்கெல்லாம் ஃபீட் கொடுக்குற இடத்துக்குலாம் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் புதுசாக லைக் ஷேர் கமெண்ட் போட்டு வந்து பாருங்க. இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் கைஸ், இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கும். இங்கே போய் நம்மளுடைய பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கோம். இப்போ போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஊட்டி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஐ லவ் ஊட்டி அங்கெல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டுக்கு அப்புறம் வந்து நம்ம கேபில் ஏறி ஸ்பாட்டுக்கு வந்து போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கைஸ், பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா ராஜா ஹோட்டல். இந்த ஹோட்டலில் தான் நம்ம நைட்டு ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருந்தோம். இப்போ வந்து நம்ம செக் அவுட் பண்ணிட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஊட்டியில் இருக்க இன்னர் பிளேஸ் உள்ளே இருக்க பிளேசஸ்லாம் வந்து எல்லாமே சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே நீங்களாம் அந்த நேச்சுரலாம் ரசிங்க போகலாம். கைஸ், நம்ம கார் வந்தாச்சு. கைஸ், நம்ம ஃபேமிலிலாம் வந்து செட்டில் ஆகிட்டோம். டிரைவர் வந்தாச்சு. இப்போ ஊட்டியில் இருக்க உள்ளே இருக்க பார்ட்ஸ்லாம் எல்லாமே சுற்றி பார்க்குறோம். ஃபஸ்ட் இடத்துக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து போட் ஹவுஸுக்கு தான் வந்திருக்கோம். ஆல்மோஸ்ட் இப்போ தான் டிக்கெட் வாங்கியாச்சு. நாங்கள் வந்து பெடல் போட்டிங் புக் பண்ணியிருக்கோம். பெடல் போட்டிங்கில் வந்து எங்கள் ஃபேமிலி 4 பேர் வந்து போகிற மாரி. அப்புறம் வந்து சேஃப்டி மெஷர்லாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் போட்டுக்கின்னு இப்போ நம்ம போட்டில் ஏற போகிறோம். அந்த போட்டில் ஏறதுலாம் பாருங்கள். போட்டில் வந்து உட்காந்தாச்சு பாருங்கள். வந்து பெடல் பண்ண போகிறோம். நம்ம வந்து பெடல் போட்டு இப்போ நம்ம வந்து பெடல் போட்டிங்கில் பெடல் பண்ணிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ஃபேமிலி எல்லோரும் வந்து உட்காந்தாச்சு, செட்டில் ஆச்சு. கடந்த ஒரு 30 மினிட்ஸாக வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்கி கரெக்டாக இப்போ தான் வந்து பெடலிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். செம ஒர்த்து கைஸ், ஃபுல்லாகவே க்ரீனிஷாக இருக்கும். வாட்டர் வந்து சூப்பராக பெடல் பண்ணுறது அழகாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஊட்டியில் வந்து போட் ஹவுஸை வந்து ட்ரை பண்ணிட்டு பார்த்துட்டு போங்க. அந்த நேச்சர்லாம் அப்படியே பார்த்துனே வாங்க. அப்போதுலேருந்து நிறைய போட்டை வந்து மாற்றி மாற்றிச்சுன்னு ஒரே ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அந்த போட்டை வந்து ஈச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இடத்துல போவாங்க. கடந்த அரை மணி நேரமாக மெரிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப டயர்டாகிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பியும் போகலாம். கைஸ், அப்புறம் அந்த போட்டிங்லாம் அப்படியே முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுக்கு அப்புறம் இங்கேயே வந்து ஒரு பார்க் மாரி இருக்குது. அந்த பார்க்லாம் வந்து பார்த்துட்டு அப்படியே அங்கே இருக்க ஷாப்ஸ் எல்லாம் வந்து பர்ச்சேஸ்லாம் பண்ணிட்டு அப்படியே இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பிளேஸுக்கு இப்போ போகிறோம். அப்படியே என் கூட அப்படியே வாங்க. செம ஒர்த்து தான் கைஸ் போட்டிங். அப்புறம் போட் ஹவுஸ் வந்து அதிகமாக ஹார்ஸ்லாம் இருக்கும் கைஸ். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஷாப்ஸ்லேருந்து ஒரு தர்பூசணி வாங்கிட்டு அழகாக சாப்பிட்னே, காரில் சாப்பிட்னே, அந்த நேச்சராக ரசிச்சுன்னு அப்படியே ஒரு ட்ராவலில் பயங்கரமாக போனோம் கைஸ். எங்கே வந்துருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கர்நாடகா. கைஸ், டிக்கெட் வாங்கியாச்சு. கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து கர்நாடகா கார்டனுக்குள்ள வந்துச்சு. டிக்கெட் வந்து 400 rupees ஆச்சு. 4 பேர் போகிறதுனால இப்போ இந்த ஃபுல் நேச்சுரை நம்ம ரசித்து பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே போய் பாருங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கு பயங்கரமான பிளேஸ் கைஸ். ஃபுல்லாகவே வந்து எங்கள் ஃபேமிலியோடு வந்து பயங்கரமாக ஸ்பெண்ட் பண்ணுற ஒரு பிளேஸ். ஃப்ளவர்ஸோட குழந்தைங்களாம் வந்தால் இதுமாரி ஜாலியாக சுற்றினோம். செம்ம அழகான ஒரு பிளேஸ். கண்டிப்பாக வந்து கர்நாடகா கார்டனில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போவேன். கைஸ், கர்நாடகா கார்டன் ஒரு மிகப்பெரிய கார்டன். அங்கே எல்லாமே சூப்பரான நேச்சுரல் பிளேசஸ் இருக்குது. பயங்கரமான ரசித்து பார்க்க வேண்டிய இடம் நிறைய இருக்குது. நாங்கள் அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டு ஒரு கட்டத்தில் எங்களுக்கே டயர்ட் ஆகிடுச்சு. நாங்களே வந்து அந்த இது மேலே கிராஸ் மேலாம் படுத்துட்டோம். அவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸ்னா இந்த பிளேஸ் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக வந்து பாருங்கள். இப்போ அங்கே அப்படி கைஸ், அப்படியே வந்து அந்த கார்டனுக்குள்ள பயங்கரமா நானும் என் தம்பியும் சூப்பரா விளையாடின்னு அப்படியே செம்ம என்ஜாய் பண்ணியிருந்தேன் கைஸ். அப்படியே அந்த கார்டன்லாம் சுத்தி முடிச்சுட்டு பார்த்துட்டே வந்துட்டு சொல்ல வந்து அங்க மிகப்பெரிய ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு கைஸ். அங்க வந்து இப்ப மேல போயிட்டு அங்கெல்லாம் போயிட்டு சுத்தி பார்க்க போறோம். அப்படியே அங்க கூட நீங்களும் வாங்கலாம்.
கைஸ் இப்போ நம்ம பிரிட்ஜ் மேலே வந்துட்டோம். அங்கே பிரிட்ஜ் மேலே இருந்து பார்க்குற அந்த சுற்றி இருக்க அந்த பிளேசஸ்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த மேலே இருக்க அந்த பிரிட்ஜ்லேருந்து பார்க்குற அந்த வியூ பாயிண்ட் அதெல்லாம் செம்ம அமேசிங்காக இருந்துச்சு கைஸ். நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரிட்ஜ் மேலே ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணிட்டு போங்க, வந்து நேச்சுரலை ரசிச்சுட்டு போங்க. செம்ம அழகாக இருக்குது, அப்படியே பார்த்துனே வாங்க கைஸ். ஒரு வழியாக நம்மளுடைய பிரிட்ஜ் கேட்குற அந்த ஸ்பாட் எல்லாமே பார்த்து வச்சாச்சு. இப்போ வந்து மேலே போயிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் போகிறோம். அப்படியே கூட வாங்க. ஒரு செம்ம ஸ்பாட்டுக்கு இப்போ நம்ம வந்திருக்கோம். ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் தான். கைஸ் அந்த கர்நாடகாவில் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்து முடிச்சிட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு நம்ம இப்போ போகிறோம். நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள், செம்ம அழகாக இருக்குது. இப்போ அங்கே நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாம். நெக்ஸ்ட் நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தி பேர்ட்ஸ் கிங்டம்னு அழைக்கப்படுற சிம்ஸ் பார்க் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து ஃபுல்லாக பேர்ட்ஸ் இருக்கும், அது ஃபீடிங் பண்ணுறது எல்லாமே இருக்குது. இப்போ அங்கே நம்ம டிக்கெட் எடுக்கலாம் போயிட்டு. அப்புறம் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் ஃபேமிலியாக ஜூஸ்லாம் குடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம பார்க்குள்ளே போவோம். பார்க்குள்ளே என்ட்ரு ஆனவுடனே நம்ம கையில் வந்து அந்த ஸ்லிப் மாரி பேண்டு குத்துட்டாங்க. அதை நம்ம கையில் மாட்டிக்கின்னு உள்ளே இருக்க அந்த அனிமல்ஸ் அந்த பேர்ட் கையில் ஒன்று கட்டுவாங்க. கைஸ் என்ட்ரானவனே வந்து அந்த பேர்ட்ஸை கத்துற அந்த சவுண்ட்ஸ்லாம் கேட்க சொல்ல வந்து பயங்கரமாக அந்த நேச்சுரல் வந்து ஃபீல் பண்ண முடியும். அப்புறம் அந்த பேர்ட்ஸுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப அமேசிங்காகவும் அழகாகவும் பயங்கரமாக இருக்கும் கைஸ். நீங்களாம் வந்தீங்கன்னா பேர்ட்ஸுக்கு வந்து ஃபுட் கொடுக்குறதுலாம் பயங்கரமாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா கொடுத்துட்டு போங்க. அந்த பேர்ட் வந்து நம்ம கை மேலே வந்து உக்காந்து அந்த ஃபுட்டு சாப்பிட்ற ஃபீல்லாம் வந்து செம்ம அழகாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணிட்டு விசிட் பண்ணிட்டு போங்க. அப்படியே பேர்டுக்கெல்லாம் ஃபீட் பண்ணிட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பின்னாடியே வந்து நம்ம வந்து அனிமல்ஸுக்கெலாம் வந்து ஃபீட் பண்ணுற இடம் ஒன்று இருக்குது. இப்போ அங்கே போயிட்டு நம்ம அனிமல்ஸ்க்கெலாம் வந்து ஃபீட் பண்ண போகிறோம். அங்கே வந்து பேர்ட்ஸை பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அனிமல்ஸை பார்க்க போகிறோம். இருக்கிற அனிமல்ஸ்லாம் வந்து ஃபீட் பண்ணுறது எல்லாமே பார்க்க பாருங்க. மிகப்பெரிய இது பார்த்துருக்கேன். கைஸ் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஒரு ஆஸ்டிக்கை வந்து பக்கத்தில், அதுவும் இவ்வளோ பக்கத்தில் ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அன்னைக்கு தான் வந்து நான் வந்து நின்னேன். அது பார்த்து அது வந்து நம்ம வந்து கூப்பிட்றதுல வந்து நம்ம பின்னாடியே வந்து ஒரு மாதிரி செம்ம அமேசிங்காக ஒரு நியூ ஃபீல் கொடுத்துச்சு கைஸ். நீங்களும் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டு போகாதீங்க. ஃபீட் பண்ண போகிறோம். சூப்பர். நீங்கள் வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து ஃபீடிங் பயங்கரமாக பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம ஆஸ்டிக் ஃபீட் பண்ணலாம். ஆஸ்டிக் வந்து நம்ம ஃபீட் கொடுக்கலாமா? என்ன கொடுக்கலாம் காட்டுறதுக்கு? ஆமாடா, என்ன பேசுறியா? எப்படி இருக்கு கைஸ்? நம்ம கார் வந்தாச்சு. இப்போ நம்ம காருக்குள்ளே ஏறி நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். கைஸ் நெக்ஸ்ட் வந்து இருக்க ஸ்பாட் தான் வந்து ரோஸ் கார்டன். இப்போ நம்ம ரோஸ் கார்டனுக்குள்ளே தான் போயிட்டு இருக்கோம். பெரிய டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ள இருக்க ரோஸ்லாம் பயங்கரமாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். கைஸ் 4 டிக்கெட் வாங்கியாச்சு. இப்போ வாங்க இப்போ உள்ளே போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ரோஸ் கார்டனுக்குள்ள வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. ஒருத்தருக்கு வந்து 75 rupees. இப்போ வந்து ரோஸ் கார்டனுக்குள்ள வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு பெரிய இடம் தான், வந்து சூப்பராக இருக்கும். இங்கேயும் வந்து எல்லாமே நார்மல் தான், சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து பாருங்கள். நானும் இங்கே வந்து ஃபுல்லாக விசிட் பண்ணிட்டு பார்த்துட்டேன். நீங்களும் பாருங்களேன், ஃபுல்லாகவே ரோஸ் தான் இருக்கும். இப்போ அந்த ரோஸ் கார்டனில் இருக்க அந்த ஃப்ளவர்ஸ் அந்த இதுவெல்லாம் வந்து நீங்கள் ரசித்து பார்த்துட்டு அப்படியே வந்து நாங்கள் வெளியே வந்தோம். வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது, ரொம்ப நாள் கழிச்சு மழை பெஞ்சுது. அது பார்க்க சொல்ல அந்த மழையில் அந்த ஊட்டி பார்க்க சொல்ல பயங்கர கிளைமேட்டாக இருந்துச்சு கைஸ்.
கைஸ் அந்த மழையில நஞ்சுன்னு இருக்கும். அப்புறம் வந்து அந்த ரோஸ் கார்டன் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் ஊட்டியில இருக்க அந்த சாக்லேட் ஃபேக்டரிக்குள்ள போயிட்டு சாக்லேட்லாம் இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்க இருக்க ஷாப்ஸ் எல்லாம் வந்து விசிட் பண்ணிட்டு அங்க வந்து ஊட்டிக்கு ஒரு டாட்டா காட்டிட்டு அப்படியே நம்ம வந்து நம்மளுடைய டிராவலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் கைஸ். அப்படியே அங்கே ஃப்ரெஷ்ஷாக பறிச்சு எடுத்துன்னு வந்த கேரட் பீட்ரூட்ஸ்லாம் வந்து நாங்கள் வந்து எங்கள் ஃபேமிலியோட வாங்கினோம். அப்படியே ட்ராவல் பண்ணி கொஞ்சம் டயர்டாயிட்டோம். அதனால வந்து லஞ்ச் முடிக்கிறதுக்காக வந்து அந்த ரோட்டு ஓரமாக இருக்க ஒரு கடையில் வந்து நாங்கள் வந்து எங்கள் காரை நிறுத்தினோம். அங்கே இருக்க அந்த ரோட்டு கடையோடைய பிரியாணி டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட்டு. அந்த பிரியாணியோட அந்த நேச்சரோட எங்கள் ஃபேமிலியோட ஒன்றா சாப்பிட்ற அந்த டைமில் வந்து செம்ம அழகாக இருந்துச்சு guys. அதுவும் அந்த நேச்சரும் செம்ம அமேசிங். இந்த மழையில் இந்த நேச்சரில் அதுவும் சாப்பிட்டு அப்புறம் நம்ம ஊட்டியிலேருந்து கிளம்பியாச்சு. அப்புறம் வந்து கிளம்பிட்டுக்கு அப்புறம் வந்து இப்போ லாஸ்ட்டாக ஒரு பிளேஸ் நம்ம போகிறோம். குன்னூரில் இருக்க பொட்டானிக்கல் கார்டன் தான் பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து முடிக்க போகிறேன். நெக்ஸ்ட் பிளேஸ் நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வந்து காட்டேரி பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். நம்மளுடைய லாஸ்ட் பிளேஸ்ன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் பிளேஸை ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணிட்டு போகலாம். இப்போ அங்கே உள்ள போகலாம். இப்போ காட்டேரி பார்க்கில் வந்து நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டோம். ஒருத்தருக்கு வந்து 40 rupees. நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு பயங்கரமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம கிளைமேட்டில் வந்து லைட்டாக வந்து ரெய்னியாக இருக்குது அண்டு லைட்டாக மழை பெய்கிற மாரி இருக்குது. பட் ஆனால் நல்லா இருக்குது. கிளைமேட்லாம் பயங்கரமாக இருக்குது. செம்ம சில்லுன்னு காற்றுக்கு செம்ம அழகாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா செம்ம அழகு. இப்போ அப்படியே வீடியோ உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்கள். போன தடவை வந்து நாங்கள் ஊட்டிக்கு வர சொல்ல வந்து நம்ம வந்து டாய் ட்ரெயினில் வந்தோம். டாய் ட்ரெயினில் இந்த ட்ராக்கில் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த ட்ராக் வழியாக தான் வந்து நம்ம டாய் ட்ரெயினில் வந்தோம். இந்த தடவை வந்து இன்னும் நிறைய பிளேஸ்லாம் பேசணும். அதேமாதிரி வந்து போன தடவை வந்து டைம் வந்து ஒரு 5 hours கிட்ட நாங்கள் டாய் ட்ரெயின்லேயே வந்து ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் பயங்கரமாக இருந்துச்சு. அதனால் வந்து இந்த தடவை வந்து நிறைய பிளேஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு தான் கேபில் புக் பண்ணி வந்தோம். அல்டிமேட் நீங்கள் வந்தீங்கன்னா டாய் ட்ரெயினில் வாங்க. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டாய் ட்ரெயினில் விசிட் பண்ணிட்டு பார்த்துட்டு போங்க. செம்ம கிளைமேட் கைஸ். நான் வந்திருக்க மழை பெஞ்சுன்னு இருக்கு, உங்களுக்கு தெரியுதான் தெரியல. அப்படியே அந்த நேச்சரை ரசிச்சுன்னு அங்கே இருக்க அந்த சின்ன பசங்க விளையாடுற அந்த பார்க்கெல்லாம் விளையாடின்னு அப்படியே அந்த நேச்சர் கூட ஒரு க்யூட்டாக ஒரு மெமரிஸ் அதிகமாக கலெக்ட் பண்ணின்னு இருந்தோம் கைஸ். அப்படியே பாருங்க நீங்களும் இதுமாரி மழையில் இந்த மவுண்டன்ஸில் செம்ம அழகாக இருக்கும். குரங்குனா நல்லா பண்ணுன்னு பாருங்க. சமசு ஒர்த்தாக இருக்கும். ஏன்னா வந்து மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக ஆகும், காமாகவும் இருக்கும். இந்த கிளைமேட் பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய மழை இருக்குதுன்னு. இதெல்லாம் பார்க்க சொல்ல செம்ம அழகாக இருக்கும். கண்டிப்பாக வந்து பாருங்கள். அதேமாரி இந்த மான்சூன் டைமில் வந்து அதிகமாக கூட்டம் இருக்கும். இப்போ இந்த மே மந்த்தெல்லாம் மே டு இன்னைக்கு டேட் செம்ம கூட்டம், செம்ம க்ரௌடு. ஒரு சில பிளேஸஸ்லாம் நாங்களே போக முடியல தெரியுமா, ஏன்னா வந்து அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. மேலே போயிட்டு 1-2 எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ரயில்வே ஸ்டேஷன் தான். அதோட இந்த வீடியோ வந்து முடியும்னு நினைக்கிறேன். முடிய சொல்ல அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். அப்படி முடியலனா நான் இப்போயே சொல்கிறேன். இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. சும்மா நான் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே உங்களுக்கு காட்டியிருப்பேன். அதுமாரி இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு நியூ நாலேஜாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு போங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு விட்டு போகிறேங்க. அதோட வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிலாம் ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் நம்ம கேப் டிரைவருக்கு ஒரு பாயை சொல்லிவிட்டு அந்த ஊட்டிக்கும் ஒரு பாயை சொல்லிட்டு இப்போ நம்ம கைஸ் ஆல்மோஸ்ட் மேட்டுப்பாளையம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. ஊட்டி பார்த்த வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு விட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் எல்லாமே போட்டு விட்டு வந்து பாருங்கள். போட்டு விட்டு போங்க. அப்போ தான் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இதுமாரி வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக உங்களுக்கு வரும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கைஸ்.